ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். ஆப்பிரிக்க நாடுகள்னு சொன்ன உடனேயே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது அவங்களோட வறுமையான நிலை தான். ஆனா பர்கினோ ஃபாசோங்கிற ஒரு சின்ன ஆப்பிரிக்க நாட்டுல கடந்த 4 ஆண்டுகளா ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகளையே வியக்க வச்சிருக்கு. அதற்கு காரணம் அந்த நாட்டுல பதவிக்கு வந்த ஒரு இளம் அதிபர் தான். அந்த அதிபர் யாரு, அவர் என்னென்ன மாற்றங்களை அந்த நாட்டுல கொண்டு வந்திருக்காரு, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஆப்பிரிக்கால பர்கினோ ஃபாசோங்கிற ஒரு நாடு இருக்குதுன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. மேற்கு ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கிற ஒரு ஏழை நாடு தான் இந்த பர்கினோ ஃபாசோ. இந்த நாட்டோட பரப்பளவு நம்ம நாட்டோட மகாராஷ்டிரா மாநிலத்தோட பரப்பளவோட ஒத்தி இருக்கிற ஒரு சின்ன நாடு. இந்த நாட்டுல ஆப்பிரிக்கன் சேகுவேரான்னு அழைக்கப்படுற இப்ராஹிம் ட்ரையோரேங்கிற ஒரு இளம் வயது ராணுவ அதிகாரி தான் இந்த நாட்டோட அதிபரா இருக்கிறாரு. இவரு 2022ல தான் அந்த நாட்டுக்கு அதிபரா பொறுப்பேற்கிறாரு. அவர் அதிபரா வந்ததுக்கு அப்புறம் அந்த நாட்டுல ஏற்பட்ட பல மாற்றங்கள் உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி என்ன அதிரடியா அவரு பல மாற்றங்களை பண்ணாரு, அதை இப்ப பார்க்கலாம். இவர் பொறுப்பேற்கும் போது பர்கினோ ஃபாசோல சாலைகளானது ரொம்பவே மோசமான நிலையில இருந்திருக்கு. அந்த சாலைகளை மிகவும் குறைந்த செலவுல மேம்படுத்துறதுக்காக இந்த இளம் அதிபர் ஒரு யுக்தியை கையாளுறாரு. அதாவது அந்த நாட்டுல பயன்படுத்தப்பட்ட பழைய டயர்களை வச்சு ரோடு போடுறதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அவரு அந்த பழைய டயர்களை சாலைகள் போடுவதற்கான அஸ்திவாரமா பயன்படுத்தி இருக்காரு. பர்கினோ ஃபாசோ ஒரு ஏழை நாடுங்கிறதுனால உள்கட்டமைப்பை ஒரு தடவை சரி பண்ணாங்கன்னா அது பல வருடங்களுக்கு சேதமாகாம உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஏன்னா மறுபடியும் அந்த சாலைகள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு அவங்க கிட்ட பணமானது இருக்காது. இதனாலேயே இது போன்ற நாடுகள்ல சாலைகளும் பாலங்களும் ரொம்பவே மோசமான நிலையில இருக்கும். மழை காலங்கள்ல இந்த சாலைகள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போறதும், வெயில் காலங்கள்ல மிகப்பெரிய வெடிப்புகளோட மோசமா இந்த சாலைகள் இருக்கிறதும் ஒரு வாடிக்கையான விஷயமாகவே இருக்கும். ஏழ்மை காரணமாக இந்த மாதிரி ஆபத்தான உட்கட்டமைப்பு வசதிகளோட தான் இந்த நாடுகள் முன்னேறணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. வரி வருவாய் அதிகமா இருக்கிற நம்ம நாட்டிலேயே நம்மனால தரமான சாலைகளை போட முடியல. அப்ப இந்த மாதிரி நாடுகள்ல சாலை வசதியும் பாலங்களும் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. இங்க ரோடுகள்ல பள்ளங்கள் இருக்காது, பள்ளங்களுக்கு நடுவுல தான் ரோடே இருக்கும். அதனால அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் ஆகட்டும் இல்ல ஸ்கூல் பஸ் ஆகட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த சாலைகளை கடக்க வேண்டியது இருக்கும். இதை உணர்ந்த ட்ரையோரே பழைய டயர்களை ரோடுகளுக்கு அஸ்திவாரமா போடக்கூடிய ஒரு அருமையான திட்டத்தோட வந்தாரு. பொதுவா பழைய டயர்களை எரிக்கும் போது அதிலிருந்து அதிகப்படியான நச்சு வாயுவானது வெளியேறும். அதே மாதிரி இந்த பழைய டயர்களை ஆறுகள்ல தூக்கி எரியறதும் சுற்றுச்சூழலை மிகவும் பாதிக்கும். அப்படிப்பட்ட உபயோகம் இல்லாத இந்த டயர்களை சாலைகள் போடுவதற்கு பயன்படுத்தும் போது அதுகள் சுற்றுச்சூழலையும் பாதிக்க போறது கிடையாது. அதே சமயத்துல உபயோகம் இல்லாத இந்த பொருளை ஏதோ விதத்துல பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும். சாலைகளுக்கு தேவைப்படுற பழைய டயர்களை கலெக்ட் பண்ணி அது ஒரு இடத்துல வச்சு சுத்தம் பண்ணி தேன் கூட்ட அமைக்கிற மாதிரி அருகருகே வச்சு இந்த டயர்களை ஒன்று சேர்க்கிறாங்க. இந்த அமைப்பு மேல சிமெண்ட் கலவையை கொட்டி இத மேலும் வலுப்படுத்துறாங்க. இதனால சிமெண்ட்டும் ரப்பரும் சேர்ந்த இந்த அமைப்பு எப்பேற்பட்ட மழையையும் தாங்கக்கூடிய வலுவான அமைப்பா மாறுது. இந்த சாலைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பா இருக்கிறது மட்டுமில்லாம நார்மலா நம்ம போடக்கூடிய சாலைகளுக்கு ஆகிற செலவை விட 40% குறைவான செலவு தான் இந்த சாலைகள் போடுறதுக்காகும். சாதாரண சாலைகளை விட இந்த அமைப்புடைய சாலைகள் நிலநடுக்கத்தையும் சமாளிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சாலைகளால நன்மைகள் அதிகமா இருக்கிறதால பர்கினோ ஃபாசோல புதிதா போடக்கூடிய எல்லா சாலைகளையும் இந்த முறையில தான் போடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண சாலையை போடுறதை விட இந்த சாலை போடுவதற்கு அதிகப்படியான வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. டயர்களை கலெக்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல வச்சு கிளீன் பண்ணி சரியான அளவுள்ள டயர்களை தரம் பார்த்து பிரிச்சு சாலை போடுற இடத்துக்கு கொண்டு போற வரைக்கும் பல பேரோட உழைப்பு இதுல தேவைப்படுது. இதனால நாட்டுல மக்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு உண்டாகுது. இப்ராஹிம் ட்ரையோரேயோட இந்த ஐடியா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்ததால மாலி, நைஜீரியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளும் இது போன்ற ரோடுகள் எப்படி அமைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிபுணர் குழுக்களை பர்கினோ ஃபாசோக்கு அனுப்புனாங்க. இது மட்டும் இல்ல, சில ஐரோப்பிய நாடுகளும் இங்க வந்து இத பார்த்துட்டு இத மத்த நாடுகளுக்கு கொண்டு போறதுக்கு மிகவும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இப்ராஹிம் ட்ரையோரே சாலைகளை மேம்படுத்தினதுக்கு பிறகு அடுத்தபடியா நீர் மேலாண்மையில தன்னோட கவனத்தை செலுத்த தொடங்கினாரு. ஆப்பிரிக்காவோட வறட்சியான சூழ்நிலையில சில பகுதிகள்
பகுதிகளில் மட்டும்தான் மழையானது பெய்யும். அதனால நீரோட தேவை எவ்வளவு முக்கியம்னு அவர் உணர்ந்ததால அவர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் பாமா மெகா இரிகேஷன் கெனால். இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நீர் அதிகமுள்ள பகுதியிலிருந்து சுத்தமா தண்ணீரே இல்லாம வறண்டு போன நிலப்பரப்பான பாமா நிலப்பரப்புக்கு தண்ணீர் கொண்டு போறதுக்கு திட்டம் போட்டாங்க. பாமா நிலப்பரப்பு பர்கினோ பாசோ நாடோட மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு வறண்ட நிலப்பரப்பு. இங்க மழைப்பொழிவுங்கிறது ரொம்பவுமே குறைவா இருக்கிறதால தண்ணீருக்காக இங்க இருக்கிற மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க. விவசாயம்ங்கிறது இந்த மக்களால கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இந்த பகுதியை செழிப்பான ஒரு நிலப்பரப்பா மாத்துறதுங்கிறது முடியாத காரியம்னு நினைச்சதால ட்ரையோரேக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் இந்த நிலப்பரப்பையோ அதுல வாழ்ற மக்களையோ சரியா கண்டுக்க கூட இல்ல. ஆனா ட்ரையோரே அவங்களை அப்படியே விட தயாரா இல்ல. இந்த நிலப்பரப்புல நீர்வளம் தான் கம்மியா இருக்கு, ஆனா மண்வளம்ங்கிறது அதிகமா இருக்கிறத ட்ரையோரே கண்டுபிடிச்சாரு. சரியான நீர் ஆதாரத்தை உண்டாக்குனா இந்த பகுதியில விவசாயம் செஞ்சு அந்த பகுதியை செழிப்பான பகுதியா மாத்தலான்னு அவர் நம்பினாரு. இப்படிதான் இந்த பாமா கெனால் இரிகேஷன் திட்டமானது உருவாக்கப்பட்டது. நாட்டின் மிக முக்கிய அணைகள்ல ஒன்றான கவுலார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் போது அதிலிருந்து ஒரு பகுதியை இந்த பாமா நிலப்பரப்புக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த கெனாலோட முக்கிய வேலையே. பன்வா மாகாணத்தில் அமைக்கப்பட்ட இந்த கெனால் 120 ஹெக்டேர் விளைநிலங்கள் வழியா கடந்து போகுது. இதை தவிர இன்னும் 2000 ஹெக்டேருக்கும் அதிகமான விளைநிலங்கள் வழியா இந்த கெனாலுடைய நீளத்தை அதிகப்படுத்துறதுக்காக வேலைகளானது நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கட்டுமான பணிகள்ல எந்த ஒரு உலகளாவிய நிறுவனத்துக்கிட்டயோ வங்கி கிட்டயோ அவங்க கடன் வாங்கல. இந்த திட்டத்துக்கான மொத்த செலவையும் அந்த நாட்டோட அரசே ஏத்துக்குச்சு. அது மட்டும் இல்ல உள்நாட்டிலேயே இருக்கிற நிறுவனங்கள் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் கூட முழுக்க முழுக்க உள்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். இதனால உள்நாட்டுல பலருக்கும் புதிய வேலை வாய்ப்பை இந்த திட்டம் உருவாக்கி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல ட்ரையோரே இந்த திட்டத்தை தொடங்கும் போதே இந்த திட்டத்தை 8 மாத காலங்கள்ல முடிக்கணும்னு கண்டிஷன் போட்டிருந்தாரு. மத்த நாடுகள்ல இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் எல்லாம் இழுக்க முடியாது. ஏன்னா தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறது சாதாரண விஷயம் இல்லன்னு ட்ரையோரே நினைச்சாரு. இந்த 8 மாத கால அளவு காரணமாக இந்த கட்டுமான பணிகள் போர்க்கால அடிப்படையில வேகமா நடந்தது. யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு முன்னாடியே திட்டம் போட்டு அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி தொழிலாளிகள் இரவும் பகலும் வேலை பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களுடைய சப்ளை செயினையும் எளிதாக்குனாங்க. இப்படி செஞ்சதால கட்டுமான பொருட்கள் தேவைப்படுற நேரத்துல அவைகள் எளிதா கிடைக்கிறதுக்கு இந்த முறை அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. இந்த மொத்த கட்டுமானமும் ஒரு கட்டுமான பணியா இல்லாம ஒரு அவசர கால நடவடிக்கையாகவே இருந்திருக்கு. இதனால வேலைக்காக தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமா இருந்த காலகட்டத்துல இந்த பாமா பகுதியில் இருக்கிற விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டாங்க. பல குடும்ப தலைவர்களும் பண தேவைக்காக வெளியூர்ல போய் வேலை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனா இந்த பாமா கெனாலோட கட்டுமானமானது அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையவே கொடுத்திருக்கு. இதனால வேலைக்காக வெளியூர் சென்ற பலரும் திரும்பவும் இந்த பகுதிக்கு வந்து விவசாயம் செய்ய தொடங்கி இருக்காங்க. அடுத்தபடியா இப்ராஹிம் ட்ரையோரே தன்னோட கவனத்தை மின்சார துறையில செலுத்த ஆரம்பிச்சாரு. இவரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தொடங்கப்பட்டு ஆமை வேகத்துல நடந்துட்டு இருந்த ஒரு சோலார் ப்ராஜெக்ட் தான் எலின் ப்ராஜெக்ட். கிரீன் கிளைமேட் ஃபண்ட் மற்றும் உலக வங்கியோட சப்போர்ட்டோட தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பர்கினோ பாசோ நாட்டோட வரலாற்றிலேயே தொலைநோக்கு பார்வையோட தொடங்கப்பட்ட ஒரு திட்டமா இருக்குது. இந்த திட்டம் மட்டும் முழுமையா செயல்பாட்டுக்கு வந்தா மின்சாரத்தையே கண்ணுல பார்க்காத 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மின்சார வசதியை பெறுவாங்க. இதனால பல கிராமங்கள் இருக்கிற மக்களும் புதிய தொழில்கள் தொடங்கி அவங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இந்த திட்டத்தோட மதிப்பையும் இந்த திட்டத்தால நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மையையும் புரிஞ்சுக்கிட்ட இப்ராஹிம் ட்ரையோரே இந்த திட்டத்தோட பணிகளை துரிதப்படுத்தி இருக்காரு. அதனால இதற்கு முன்பாக திட்டமிடப்பட்டிருந்த பகுதிகளை தவிர பள்ளி கட்டிடங்கள், மருத்துவமனைகள், சந்தைகள் மற்றும் வீடுகள் மேலையும் சோலார் பேனலை பொருத்தக்கூடிய திட்டமாக இதை மேலும் விரிவுபடுத்தினாரு. இந்த சோலார் பேனலால மருத்துவமனைகள் இருக்கிற மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் கெட்டு போகாம பாத்துக்க முடியும். மார்க்கெட் அதாவது சந்தை பகுதிகளில் இரவு நேரத்திலையும் கூட விற்பனையானது நடக்கும். இதனால பொருளாதாரம் மேம்படும். பர்கினோ பாசோல தக்காளியானது அதிக அளவில் விளைவிக்கப்படுது. அப்படி விளைச்சலான தக்காளிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்க ப்ராசஸ் பண்ணப்பட்டு பேக் பண்ணப்பட்ட உணவுப் பொருளா விலை உயர்த்தப்பட்டு இவங்க நாட்டிலேயே விற்பனை செய்யப்பட்டு
செயல்பட்டு வந்திருக்கு. இது வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களோட நாட்டோட பொருளாதாரத்தை சுரண்டறதுக்கு மட்டும்தான் பயன்படும் நினைச்ச ட்ரையோரே உள்நாட்டிலேயே தக்காளி ப்ராசஸ் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளை அமைக்க தொடங்கினாரு. இது வேலை வாய்ப்பை மட்டும் உருவாக்கல, தரமான உணவை குறைந்த விலையில அங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு எளிதா கிடைக்க உதவியா இருந்தது. இவைகள் தவிர பெரிய பெரிய பாலங்கள், சாலைகள், விமான நிலையங்கள், ரயில் தளங்கள், வடிகால்கள், பெரிய பெரிய கட்டடங்கள்னு உள்கட்டமைப்பை பெரிய அளவுல மேம்படுத்தி இருக்காரு. ஆட்சிக்கு வந்த உடனேயே அரசியல்வாதிகளோட சம்பளத்தை 30% வரைக்கும் குறைச்சதோட மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களோட சம்பளத்தை 50% வரைக்கும் உயர்த்தி இருக்காரு. ஊழலுக்கு எதிராக கடுமையான சட்டங்களையும் கொண்டு வந்திருக்காரு. விவசாயத்துக்கு மட்டும் இல்லாம தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் ட்ரையோரே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இப்படி தன்னோட நாட்டையும் நாட்டு மக்களையும் உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆட்சிக்கு வந்தா அந்த நாடு எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி அசுர வேகத்துல நகருங்கிறதுக்கு இந்த இப்ராஹிம் ட்ரையோரே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்காரு. இதன் காரணமாகவே பல உலக நாடுகளும் இவரோட அடுத்த கட்ட நகர்வுகளை மிகவும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.